இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால தனக்கு முன்னோடி இல்லாத நடிகர்கள்ல ஒருத்தர் தான் எம்.ஆர். ராதா. தன்னுடைய தனித்துவமான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்தவரு. மேடை நாடகத்துல முடிசூடா மன்னனா விளங்கினவரு. 1930 மற்றும் 40கள்லயே சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நாடகம் அளவுக்கு அவருக்கு சினிமா பிடிக்கல. அதனால நாடகங்கள்லயே கவனம் செலுத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1954ஆம் ஆண்டு ரத்த கண்ணீர் திரைப்படம் மூலமா திரும்பவும் சினிமாவுக்கு வந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு குணச்சித்திர நடிகரா மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அது சிவாஜியோட அவர் இணைஞ்ச பாகப்பிரிவினை திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துல சிங்கப்பூர்காரன் அப்படின்ற வேடத்துல கலக்கி இருப்பாரு எம்.ஆர். ராதா. ராதாவை நம் படத்துல போட்டா அவரே நகைச்சுவை மற்றும் வில்லத்தனம் அப்படின்னு ரெண்டுத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு அவரையே எல்லா படத்திலையும் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகிய 2 பேரும் தமிழ் சினிமால 2 பெரும் நடிகர்களா உருவாகிட்டு வந்த காலத்துல கூட அவங்களுக்காக பணிந்து போகாதவர் எம்.ஆர். ராதா. 2 பேருமே அவரை மரியாதையோட அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எம்.ஆர். ராதா 5 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவரு. அது மட்டும் இல்லாம பல பெண்களோடு திருமணம் செய்யாமலேயும் வாழ்ந்தவரு. இதனால எம்.ஆர். ராதாவுக்கு கணக்கற்ற வாரிசுகள். அதுல சிலர் இப்பொழுதும் சினிமாவில ஜொலிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தமிழ் சினிமால இயக்குனரா அறியப்பட்ட V.K.R. ரகு அப்படின்றவரு தானும் எம்.ஆர். ராதாவுக்கு பிறந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல நான் எம்.ஆர். ராதாவுக்கு பிறந்தவன், ஆனா என் அம்மாவும் அப்பாவும் அவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்க. அதனால என் அம்மாவை V.K. ராமசாமி அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் என்ன தன் மகனாகவே வளர்த்தாரு. எனக்கு அவரோட சொத்துக்கள்ல பங்குகளை கொடுத்தாரு. எனக்கு சின்ன வயசுல எம்.ஆர். ராதா தான் என் அப்பா அப்படின்றதே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.